ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டெய்லி லைஃப்பில் உங்களோட கிச்சனில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நிறையவே டிப்ஸ் வந்து இருக்குது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். சில சமயங்கள்ல நம்ம வந்து சமைச்சிட்ருக்கும்போது சாம்பாரோ, குழம்போ வந்து பொங்கி இந்த மாதிரி அடுப்ப சுத்தி வந்து ஊத்திரும் இல்லையா? அந்த மாதிரி சமயங்கள்ல உடனே நம்மளால வந்து அடுப்ப கிளீன் பண்ண முடியாது. சமையல் வேலைய முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரீ டைம்ல தான் வந்து கிளீன் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி வந்து கிளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வீட்லயே சூப்பரான ஒரு சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணி கிளீன் பண்ணலாம். இந்த சொல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அடுப்பும் நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். உங்களோட கவுண்டர் டாப்ல இருந்து எல்லாமே வந்து கிளீன் பண்ணலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு தடவ நமக்கு வந்து பாலோ, குழம்போ வந்து பொங்கி ஊத்திருச்சு அப்படின்னா, அது வந்து அப்படியே நம்ம தொடர்ந்து கன்டினியூஸா ஒரு 4, 5 தடவ அதிலேயே வந்து கிளீன் பண்ணாம சமைச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி ரொம்பவே வந்து கருகி போயிடும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கம்பி எல்லாத்தையும் எடுத்து நான் ஃபஸ்ட்டு தண்ணியில் கொண்டு போயிட்டு ஊற வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து சூப்பரான ஒரு லிக்விட் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஆப்ப சோடா இருக்கு இல்லையா? அதில் வந்து ஒரு 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழம் வந்து சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. இது 3 பொருள் மட்டும்தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா நைஸாக இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கலந்ததுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி இதை நல்லா நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா எலுமிச்சம்பழம் வந்து பாதி சேர்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த தோல் எல்லாமே இருக்கும். அதனால் வடிகட்டி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா நல்ல தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட க்ளீனிங் சொல்யூஷன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மட்டுமே வந்து யூஸ் பண்ணி நம்மளோட கிச்சனில் இருக்கிற அடுப்பு, கவுண்டர் டாப்பு, சிங்க் ஏரியான்ட்டு எல்லா பொருட்களையுமே நீங்கள் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த வால் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம சமைக்கும்போது படுற அந்த எண்ணெய் பிசுக்கு கறைகள் எல்லாமே நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து போயிடும். நம்ம வந்து எலுமிச்சம்பழம் வந்து சேர்த்துருக்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு சுத்தம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வாசனையும் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கிறதுனால அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாமே வந்து ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு வந்து எடுக்க வந்துடும். ஸோ எல்லா இடங்கள்லையுமே நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துர்லாங்க. அதே மாதிரி நான் கவுண்டர் டாப்லையும் ஃபுல்லாகவே வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்றேன். என்னோடய கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சின்னது தான். ஸோ வந்து அதுவும் வந்து இந்த கடப்பா கல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி கல்லில் தான் வந்து போட்டிருக்காங்க. இதில் வந்து கரைகள் லேசாக பட்டுச்சு அப்படின்னாலும் நமக்கு பளிச்சுன்னு வந்து தெரியும். எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா தான் இந்த கிச்சனே வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு ஸ்க்ரப்பர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அடுப்பை லைட்டாக அந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம அந்த ஸ்ப்ரே அடிச்சிருந்தோம் இல்லையா? அதில் நல்லா விடாப்பிடியாக ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு இருந்த அந்த கரைகள் எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு வந்து போயிடும். அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக எல்லா இடங்கள்லையுமே வந்து தேய்ச்சி விட்டதுக்கு பிறகு ஒரு வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இப்படி எல்லா இடத்தையுமே வந்து நீங்கள் தொடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு கிச்சன் வந்து பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை மட்டும் யூஸ் பண்ணி சூப்பரான இந்த சொல்யூஷன் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே வந்து நீட்டாக உங்களோட கிச்சனை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். டெய்லி நம்ம வந்து காலில் போட்டுட்ருக்க அந்த வெள்ளி கொலுசு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிக்கடி வந்து கருப்பாயிரும். உடம்பு வந்து சூடாக இருக்கிறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொலுசு வந்து ரொம்பவே கருப்பாக தெரியும். எப்போவுமே வந்து நமக்கு புதுசு போலவே வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை வந்து பாலிஷ் போடணும் அப்படின்னாலும் வெளியில் கடையில் கொடுத்து காசு கொடுத்து பாலிஷ் போடுற மாதிரி தான் இருக்கும். வீட்டில் நம்ம இதை வந்து எப்படி ஈஸியாக பாலிஷ் போடுறது, அதை ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பாக்ஸ் இருக்கும்ல, இது வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இட்லி சோடா தூள் இருக்கு இல்லையா? நம்ம முன்னாடி டிப்பில் வந்து சேர்த்துருந்தோம்ல, அதே இட்லி சோடா தூள் வந்து 1 ஸ்பூன் ஃபஸ்ட்டு நான் சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற சுடு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். இதில் வந்து என்னோட கொலுசு, மெட்டி இது 2த்தையும் வந்து சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு. சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி வந்து கலந்து விடுங்க. இன்னும் கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இட்லி சோடா தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை வந்து தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இந்த தண்ணியில் இருக்கிற சூடு வந்து நல்லா ஆறி உங்களுக்கு நார்மலான வாட்டராக மாறினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை கை வச்சு கழுவ முடியும். பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் நல்லா அந்த தண்ணி வந்து ஆறி வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்து பார்க்கலாம். இதை எடுக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணியிலே நிறைய அழுக்கு வந்து போயிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த கொலுசு வந்து பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு க்ளீன் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பேஸ்ட் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க.
பேஸ்ட்டு இல்லைனா லிக்விடு இல்லைனா ஷாம்பு எது வேணும்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பளபளன்னு புதுசு போல் மாறிடுங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்க்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக அது ரொம்ப ரேராக தான் நான் க்ளீன் பண்ணுவேன் அந்த ப்ரஷ்ஷில். இது வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பிடிச்சி க்ளீன் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் இது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நார்மலாக வந்து டூத் ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அது வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி வந்து தேய்ச்சி விடுங்க. ஸோ இது வந்து தேய்க்கும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பளிச்சுன்னு அந்த கரை வந்து நல்லாவே வந்து விட்டு போயிருக்கு. ஸோ பாருங்கள், நான் வாஷ் பண்ணியும் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த மெட்டியை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்போ தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி நல்லா புதுசு போல் இருக்குது பாருங்கள். அதே சமயத்தில் கொலுசுமே வந்து நல்லாவே வந்து க்ளீன் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வீட்டிலேயே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. கடையில் கொடுத்து நம்ம வந்து காசு கொடுத்து க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை மட்டுமே யூஸ் பண்ணி அழகாக நம்மளோட வெள்ளி பொருட்களை வந்து ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த தலகாணி உரைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி அழுக்கு அதிகமாக பிடிச்சிக்கிட்டு எண்ணெய் பிசுக்கு அந்த மாதிரியான வாடைகள் வந்து வந்துட்டு இருக்கும். அதுவும் மழை நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த தலகாணி உரையெல்லாம் வந்து ப்ராப்பராக நம்ம வந்து கழுவி காய வச்சு யூஸ் பண்ணல அப்படின்னா அதில் வந்து ஒரு விதமான ஃபங்கஸும் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி வந்து இருக்கிற தலகாணி உரைகளை ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து சோப்பு பவுடர் எதுவுமே வந்து சேர்க்காம எப்படி ஈஸியாக பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு டப்பில் நான் வந்து நல்ல கை பொறுக்கிற சூட்டில் சுடு தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்ல சூடாகவே இருக்குது தண்ணி. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா, அதே மாதிரி ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துருக்கேன். கல்லுப்பு இல்லை அப்படின்னா தூளுப்பே வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணியில் வந்து சேர்த்துட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு ஷாம்பு பாக்கெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ஷாம்பு பாக்கெட் மட்டும் போதும். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்து விடுங்க. கை வந்து வைக்கும்போது பார்த்து கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சூடாக இருக்குது அப்படின்னா ஏதாவது வேறு ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி வந்து வச்சு இந்த மாதிரி வந்து கலந்து விடுங்க. கொஞ்சம் நுரை வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற தலகாணி உரைகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி உள்ளே போட்டு அமுக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தண்ணியில் அந்த அழுக்குகள் வந்து விட்டு போகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. நார்மலாக அந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து அமர்த்தி விட்டதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் அதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். துணி துவைக்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா தலகாணி உரையெல்லாம் நல்லா பளிச்சுன்னு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த அழுக்கு எல்லாமே சூப்பராக அந்த தண்ணியில் வந்து விட்டு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் வந்து சோப்போ லிக்விடோ வந்து சேர்த்து துவைக்கணும் அப்படின்னா அது உங்களோட விருப்பம். ஆனால் வந்து இந்த துணியில் இருக்கிற எல்லா அழுக்குமே வந்து நல்லாவே வந்து விட்டு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு 2 தண்ணியில் நீங்கள் அலசினதுக்கப்புறம் கம்ஃபர்ட் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி நீங்கள் அலசிட்டு நீங்கள் நார்மலாக வந்து காய வச்சுக்கலாம். இல்லை ஒரு தடவை வந்து சோப்போ லிக்விடோ வந்து சேர்த்து போட்டு அலசினா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட வந்து செஞ்சுக்கலாம். ஸோ பாருங்கள் தண்ணியில் எவ்வளோ அழுக்கு வந்து விட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தலகாணி உரையும் அந்த தண்ணியை வந்து பிழிஞ்சு நான் எடுத்துட்டேன். அந்த டப்பில் வந்து பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நார்மலாக வந்து சோப்பு இல்லைனா லிக்விட் வந்து போட்டு நீங்கள் வந்து நார்மலாகவே துவைச்சிக்கலாம். இப்படி துவைக்கும் போது கூட உங்களுக்கு வந்து தெரியும் அதில் அழுக்கே வந்து சுத்தமாக இல்லை. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து செய்யும்போது உங்களோட தலகாணி உரை வந்து எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம நகை கடைக்கெல்லாம் போகிறோன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பர்ஸெல்லாம் நம்மக்கிட்ட நிறைய கிடைக்கும்ல. இந்த மாதிரி பர்ஸெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமையே நம்ம இதை வந்து சேர்த்து வச்சுட்டே இருப்போம். சில நேரத்தில் தூக்கியும் வந்து போட்டுருவோம் இல்லையா. அந்த மாதிரி தூக்கி போடாமல் நம்ம வந்து இப்போ வெளியில் இப்போ காய்கறி எல்லாம் வாங்க போகிறோம் அப்படின்னா அது சின்னதாக வந்து பர்ஸில் நம்ம வந்து கொஞ்சம் சில்லறை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சோன்னாலுமே இந்த பர்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்த பர்ஸுக்கு மேலே வந்து அந்த கடையோட நேம் வந்து எழுதியிருப்பாங்க இல்லையா, அதை வந்து ஈஸியாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து காட்டனில் தொட்டுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வச்சு அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டேன். ஓரளவுக்கு நல்லாவே வந்து போயிருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நம்மளோட கால் வந்து ஈரமாக இருக்கிற டைமில் நமக்கு வந்து லெகின்ஸ் வந்து போட முடியாது. நம்ம எப்படி தான் ட்ரை பண்ணி போட்டோம் அப்படின்னாலுமே அந்த பாதத்தில் வந்து அப்படியே ஒட்டி ஒட்டி பிடிச்சிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நம்ம எப்படி ஈஸியாக அந்த லெகின்ஸை வந்து போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு கவர் எடுத்துக்கோங்க. கவர் எடுத்துக்கிட்டு நம்ம காலில் வந்து போட்டு அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக லெகின்ஸ் வந்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து போட வந்துடும். இதை வந்து வேலைக்கு போகிற லேடிஸ் வந்து நிறைய பேர் வந்து அனுபவிச்சிருப்பீங்க. காலையில் குளித்ததுக்கப்புறம் அவசரமாக நம்ம வந்து லெகின்ஸ் போடுறோம்
அப்படின்னா நமக்கு போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து இந்த மாதிரி ஊசியில நூல் கோர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சில நேரங்கள்ல நமக்கு வந்து கோர்க்கவும் வராது. அது மட்டும் இல்லாம கண்ணும் வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு அப்படின்னும்போது, இது வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். நம்ம வந்து ஊசியில வந்து நூல் கோர்த்து தைக்கணும் அப்படின்னா. இந்த மாதிரி பிளாஸ்டிக் தொடப்பம்லாம் இருக்கும்ல, அதாவது இந்த நைலான் மாதிரி இருக்கும் பாருங்க. அதுலேருந்து ஒரு நூல் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது அந்த சின்னதா அந்த த்ரெட் மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு. ஸோ அத வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இத 2ஆ அப்படி மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு காயின் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு காயினுக்கு பதிலா நம்ம ஊதுபத்தி, அதாவது இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் நம்ம வந்து ஏத்துவோம் இல்லையா? அந்த பாக்ஸ்லயே நமக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டாண்டு மாரி, பிளேட் மாரி குடுப்பாங்க பாருங்க. அதுதான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். ஸோ நீங்க வந்து அந்த ரெடி பண்ணி எடுத்தோம் இல்லையா? அந்த நூல் மாதிரி, அத வந்து அப்படியே அந்த காயினுக்கு மேல வச்சு ஒரு டேப் போட்டு, நான் இப்ப சுத்துற மாரி இந்த மாதிரி சுத்தி விட்டுக்கோங்க. நல்லா டைட்டா சுத்தி விட்டுக்கோங்க. இது ஒன்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, வருஷ கணக்கா நீங்க இத வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நூல் கோர்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். சூப்பரா இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து இதில எப்படி ஊசியில நூல் கோர்க்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப நான் பண்ற மாதிரியே பண்ணிக்கோங்க. அந்த ஊசி எடுத்து அந்த பிளாஸ்டிக் மாரி இருக்கு இல்லையா? அதுக்குள்ள வந்து அப்படியே விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நடுவுல இருக்கிற கேப்ல கீழ இருந்து மேல வாக்குல நீங்க வந்து அந்த நூல வந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்ப அந்த ஊசிய வந்து மெதுவா நீங்க வந்து வெளிய எடுத்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியா உங்களுக்கு வந்து நூல் வந்து அழகா கோர்க்க வந்துரும். பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இத விட வந்து ஈஸியா சொல்ல முடியாதுன்னு நெனைக்கிறேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்க தெரிஞ்சவங்களுக்கும் வந்து இந்த ஐடியா வந்து ஷேர் பண்ணி குடுங்க. இந்த ஐடியாவும் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு, பிடிச்சிருக்குன்னு நெனச்சீங்கன்னா, அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. இப்போ ரொம்பவே டேஸ்டியான, ஹெல்தியான ஒரு முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது வந்து என்னோட செடியில இருந்த கீரை தான் நான் இன்னைக்கு பறிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ 2 கைப்பிடி அளவுக்கு வரும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ரெகுலரா நீங்க வந்து இட்லி, தோசை பண்ணும்போது இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பேன் வந்து அடுப்புல வச்சிருக்கேன். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற கீரைய அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுப்ப வந்து நல்லா சிம்ல வச்சுக்கிட்டு, கீரைய வந்து நல்லா இந்த மாதிரி வந்து வறுத்து விடுங்க. கீரையில இருக்கிற அந்த ஈரத்தன்மைலாம் போனதுக்கப்புறம், கீரை கொஞ்சம் வந்து மொறு மொறுன்னு மாற ஆரம்பிக்கும். அந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, அந்த முருங்கைக்கீரைய வந்து எடுத்து ஆற வச்சுக்கலாம். இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உளுத்தம் பருப்பு நீங்க வந்து வெள்ளை உளுந்தம் பருப்பு இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்து இருந்தாலும் வந்து தாராளமா நீங்க வந்து சேர்த்துக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இன்னைக்கு கொள்ளு இருக்குல்ல, அது வந்து சேர்த்துருக்கேன். அது கூட வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து அதையும் வறுத்து தனியா எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே வந்து ஒரு 2 ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. அதோட வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா இருக்குல்ல, முழு தனியா, அது வந்து சேர்த்துக்கோங்க. அதெல்லாம் சேர்த்து வறுத்து ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு 5, 6 பூண்ட வந்து சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க. அதையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2, 3 காஞ்ச மிளகா சேர்த்து நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். மிளகா அது ரொம்ப காரம் அப்படிங்கிறதுனால நான் சின்னதா ஒரு 3 மிளகா சேர்த்துருக்கேங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வெறும் மிளகாய மட்டும் மிக்ஸி கப்பில சேர்த்து ஒரு 2, 3 தடவ வந்து அத ஓட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் அப்படியே கொர கொரப்பா அது வந்து அரைஞ்சு வந்ததுக்கப்புறமா, முருங்கைக்கீரைய தவிர்த்துட்டு மீதி இருக்கிற எல்லா பொருட்களையுமே சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து முருங்கைக்கீரை வந்து சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பு, பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதையும் வந்து ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. ஒரு 2, 3 தடவ பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்தீங்க அப்படின்னாலே நல்லா கொர கொரன்னு நல்லா கம கமன்னு வாசனையோட இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரெடி ஆயிட்டு வந்துரும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளேட்ல கொட்டி இத வந்து ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா 6 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி வந்து பொடிசாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மினி இட்லி இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் சூப்பராக இருக்குங்க. இப்போ இட்லியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்ச முருங்கைக்கீரை இட்லி பொடியிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வந்து போட்டு கலந்து விட்டுருங்க. தேவைப்படுச்சு அப்படின்னா நெய் வந்து சேர்த்துக்கோங்கங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் செம்ம ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியான முருங்கைக்கீரைலாம் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.